வணக்கம், நான் உங்கள் ராமசாமி, வின்னர்ஸ் இன்ஜினியரிங் கம்பெனி, கோயம்புத்தூர். இப்போ லோன் வாங்க வர்றவங்க நிறைய வர்றாங்க. இந்த லோன் வாங்க வர்ற ப்ராசஸ் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் உள்ள வந்துடுறாங்க. அது உண்மையிலேயே லோன் கிடைக்கிறதுக்காக மிஷின் வாங்கக்கூடாது. முதல்ல அதுக்காக அதில் சப்சிடி கிடைக்குது, ஒரு 30%, 35% சப்சிடி கிடைக்குது, அதனால நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் அது தவறான ஒரு இது. என்ன காரணம்னா, லோன் வந்து கவர்மெண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் நல்லா தொழில் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் லோன் கொடுக்குறாங்க வெளியே. அந்த சப்சிடி வாங்கி நம்ம வேறு ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா மிகப்பெரிய தப்பு. அது அந்த தப்பு எந்த காரணத்தை கொண்டு யாரும் பண்ணக்கூடாது. நம்ம லோன் வாங்கணுமா, வாங்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் நடத்தி நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் பண்ணுறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு லோன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க நான் சொல்கிறேன். அதில் பிஎம்இஜிபி லோன் இருக்குது, நேட்ஸு அப்படிங்கிற ஸ்கீம் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்கீம் எல்லாம் நல்ல கவர்மெண்ட்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம அதில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் ஆடிட்டர்கிட்டையும் நம்ம இப்போ லிங்க் பண்ணி விட்டுருவோம். ஒரு ஆடிட்டர்கிட்ட லிங்க் பண்ணி விட்டா தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு லோனுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போகணும். அப்போதான் அது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த இவ்வளோ முதலீடு நீங்கள் போடணும், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டான பிஸ்னஸாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம தெரியாமல் உள்ள வந்துடக்கூடாது. அதனால தான் ரொம்ப கவனமாக வந்தோடனே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குது, தண்ணி வசதி இருக்குதா, இபி லைனில் நம்மளால் எடுத்துட முடியுமா, பக்கத்தில் தொந்தரவு வீடுகள் இல்லாத இடமா இருக்கா, யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்களான்னு பார்த்துக்குங்க அப்படியெல்லாம் சொல்லு. ரோடு வசதி நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்து நான் கேட்கும்போது சரி ரைட்டு, நம்மளால முடியும் முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். நன்றி.